ஒரு பெரும் பகல் கொள்ளையை, ஒரு பெரும் வரலாற்று துரோகத்தை, வரலாற்று இரண்டகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஐயா பி. மணியரசனுடைய உதவி தேவைப்படுகிறது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், ஒரு சேர மன்னன் இன்னொரு மன்னனை படையெடுத்து வென்று அவனுடைய குழந்தைகளை ஜானேன்ற காலில் போட்டு கொல்றதுக்கு முயலும்போது ஒரு புலவர் போய் தடுத்து நிறுத்துகிறார். இந்த வரலாற்று இதை பழியை நீ செய்யாத, உங்களோட அரச குலத்துக்கு பெரிய இழுக்கா வந்துடும். அது மாதிரி தான் சம்பவம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னென்று சொல்லி சொன்னால், தமிழீழ போர்க்கால இலக்கியங்களை திருடி தங்களுடைய பேர்களை போட்டு பிரபலப்படுத்துகிற ஒரு விஷயம் போயின்னு இருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஐயா பி. மணியரசன் அவர்களுடைய உதவி தேவை. ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் தான் ஈழத்தமிழ் மக்களோட பணத்தை எதையும் எதிர்பார்க்காம தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கைக்காக நம்மோட உறவாடக்கூடிய ஒருவர். ஆரம்ப காலங்களிலே இருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களோட தொடர்பை பேணியும் நம்மோட ஒரு கொள்கைக்காகவே பயணித்து கொண்டு வர்ற ஒருவர். அதனால் அந்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாஸ்கரன் கந்தையா, அதாவது இந்த ரீச்சா வச்சிருக்கிறார் ஐபிசி பாஸ்கரன் கந்தையா அவர் ஒரு தயாரிப்பாளராக கொண்டு மில்லர் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அப்போ அதை நாங்கள் எல்லாம் எதிர்த்து தடுத்து நிறுத்தினோம். என்னென்று சொல்லி சொன்னால், அது நம்முடைய கரும்புலி மில்லர்னுடைய அந்த பேருக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது, அந்த பேரை திருடக்கூடாது, அந்த பேர் ஒரு வரலாற்றின் ஒரு முக்கிய இதாக இருக்குது. அதே மாதிரி தனுஷ் நடித்த படம் நினைக்கிறேன், அதுக்குமே ஏதோ ஒரு இப்படி பேரொண்டை போட்டு தண்டிட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த இணையத்தில் தேடியில் போய் கூகுளில் போய் மில்லர்ன்னு அடித்தா எங்கட மில்லர் வராமல் அதுதான் வருது. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அதிகம் மதிக்கக்கூடிய பாடகர் அம்மா கோவை கமலா, ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்று பாடியிருப்பா, அவங்களோட நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா. அதே நேரம் சித்தன் ஜெயமூர்த்தி என்று சொல்லி அவரும் 2009 அறியப்பட்டாலும் நல்ல ஒரு கலைஞர். அவரும் பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், 90களில் நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடு, நிறைய வேறு பாடையா, நிறைய வேறு பாடுன்னு சொல்லி உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் ஐயாவால் எழுதப்பட்டு பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா இசையமைத்து பாடிய பாடல். அவருடைய மகள் சாந்தினி நாகராஜன் பாடிய அந்த பாடல். அது இலங்கை தீவில் 2 நாடுகள் இருக்கிறது, 2 தேசங்கள் இருக்கிறது. உங்களோட தேசம் வேறு என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி தமிழ் தேசம் வேறு என்று சொல்லி அதை நிறைய வேறுபாடு. நாட்டுக்கூத்து எங்களுக்கு, கண்டிக்கூத்து உங்களுக்கு, பனங்கட்டி எங்களுக்கு, கித்துல் கருப்பட்டி உங்களுக்கு, அப்படியான பாடனை போகும். அதே மாதிரி பாட்டு இப்போ தமிழ்நாட்டில் நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. என்ன பாடல் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா, நிறைய வேறு பாடையா, நிறைய வேறு பாடுன்னு சொல்லி இந்த பாட்டு, அதாவது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் ஐயா எழுதின அந்த பாடலை அப்படியே திருடி அந்த பாடலுக்கு அங்கங்கே வரிகளை மாற்றி போட்டிருக்குது. அதுக்கு ஒரு பாடல் ஆசிரியர் 2 பேரும் ஒன்று போட்டிருக்குது. அது என்ன பேர் என்று சொல்லி சொன்னால், விமலேந்திரன் மயூரன் என்று சொல்லி போட்டிருக்கு. இப்படி திருடுறதுக்கு தேவையாக்கள். அப்போ இந்த பாடல் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். என்னென்னு சொல்லிச்சினால், அது போர்க்கால இலக்கியம் என அழைக்கப்படும் பாடல். விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய அந்த வகையில் வரக்கூடிய போர்க்கால இலக்கிய பாடல். அது காலகாலமாக தமிழர்கள் போற்றி பேணப்பட வேண்டிய அந்த பாடல். அந்த பாடலை திருடி இப்படி பெரிய இதில் போட்டு பிரபலப்படுத்தினோடனே என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பாடல் மறைஞ்சு மங்கி போயிடும். இந்த பாடல் தான் வெளியில் வரப்போகுது. அப்போ இப்படியான திருட்டுக்கள், அதாவது போர்க்கால இலக்கியத்தை திருடக்கூடாது. அந்த நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கவிஞர்கள் பாடியிருப்பினோம், இவ்வளோ செய்திருப்பினோம், விடுதலை புலியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு பணம் கொடுத்துருப்பினோம். என்ன சொன்னால், அது பெரிய ஸ்டூடியோவில் அந்த காலங்களில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ மாதிரி தொழில்நுட்பம் எல்லாம் இல்லை. நம்முடைய கவிஞர் பாடி பாசறைப்பாணர் இதண்டுனாலும் விடுதலை புலிகளுக்கு தான் பணம் கொடுத்துருந்தார். அதே மாதிரி அதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், பாசறைப்பாணர் என்று சொல்லி பட்டம் கொடுத்த நம்முடைய தேனிசை செல்லப்பா பாடியிருப்பார். அதே மாதிரி உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் வாழும் மாமனிதர் அதை எழுதியிருக்கிறார்.
அப்போ தலைவர் சொல்லுவார் என்ன சொல்ல அந்த காலத்தில் துப்பாக்கியும் தோட்டாகும்னு சொல்லி யார தேனிசை செல்லப்பாவையும் கவிஞர் காசி ஆனந்தனையும் வந்து அப்படி தான் சொல்லுவார். அப்போ அந்த பாடலை வந்து இப்படி நாங்கள் திருடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து நாங்கள் இரத்தமும் உயிர்களையும் சிந்தி வந்த பாதை. இதை வந்து ஒரு இலகுவாக ஒரு ஆள் வந்து திருடி தான் பேர் எடுத்து கொண்டு இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரம் வந்து இந்த பாடலை பாடிய கவிஞர்கள் தெரிஞ்சுதான் பாடினாங்களா தெரியாமல் பாடினாங்களா தெரியலைன்னா அவங்களும் எங்களை நெஞ்சில் குடியிருக்கிற கவிஞர்கள். அப்போ இப்படியான சிக்கலை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து ஐயா மணியரசன் வெளிப்படையாக ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்யணும்னு கேட்குறேன். இது தொடராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வலியோடையும் வேதனையோடையும் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை வந்து இப்போவும் வந்து எப்படியாவது கொண்டு போய் அந்த தியாகங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் உரிமையிலையாவது பெற்று அதிலிருந்து முன்னேறி கொண்டு செல்லுவோம் என்று சொல்லி இன்னுமே அதுக்குள்ளே நின்று போராடி அடுத்த நிலைக்கு போக வழி கிடைக்கல. இப்படியான இது வந்து மார்பில் ஈட்டியாக பாயிற மாதிரி ஒரு சிக்கல். அப்போ இது வந்து ஒரு வரலாற்று இழுக்காகவும் இப்படியானவர்களுக்கு அமைந்துவிடும். ஆகையால் வந்து தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் இதை முன் வந்து வன்மையாக கண்டித்து இது போன்ற சம்பவங்களை நடைபெறக்கூடாது இனி வரலாற்றில் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளணும் என்று சொல்லி நான் வெளிப்படையாக ஐயாவை அழைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இந்த சிக்கல் மேலும் இடியப்ப சிக்கலாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஐயாவினுடைய அந்த கண்டனமோ விளக்கம் வந்து மிகவும் உதவியாக இருக்கும். அன்பு தமிழர்களே வணக்கம். வாழ்தல் இது நாம இருக்கும் குடியெல்லாம் நம்ம நேஞ்சோம்.